டவுட் என்னன்னா, இப்ப எந்த அடிப்படையில வந்து ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிறுவனமே தவறு பண்ணிருக்குன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து இடி வந்திருக்காங்க? அது அவங்க கிட்டதான் கேட்கணும். இல்ல எனக்கு அதான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டு கேக்குறாங்க. என்னன்னா பிரெடிக்டட் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய குற்றம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான ஆரம்ப கட்டத்துல ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, இல்லீகலான ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி பண்ணியிருந்தாதான் பிரெடிகேட்டட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அந்த அஃபென்ஸுக்கு உங்ககிட்ட ஏதாவது விஷயம் இருக்கா? ஏன்னா நீங்க போய் என் மேல ஒரு புகார் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்கல. இப்ப நான் டெல்லியில இருக்கிறேன், நீங்க போய் போலீஸ்ல போயிட்டு நேத்து நிரஞ்சன் வந்து என்ன அடிச்சுட்டாரு அப்படின்னு போலீஸ் பண்ணி சொன்னா இப்படியான ஒரு ஆதாரத்தை கேட்பாங்கல்ல. ஏன்னா நான் டெல்லியில இருக்கேன், நான் எப்படி உங்கள்கிட்ட வந்திருப்பேன்? அப்படி எதுவுமே தெரியாம டெல்லி வரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா? புரியுதுங்க உங்களுக்கு, நான் எளிமையா சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்படியே ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு குற்றச்செயல்களோ நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான அடிப்படையான முகாந்திரம் இருந்தா தான் வீரியப்படுத்தும்.